சுவிசேஷம் 16வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு நேரே என்னுடைய கவனத்தை திருப்புவோம். John the Gospel chapter 16 verse 8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். When he has come, he will convict the world of sin and of righteousness and of judgment. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யாருங்க? மேல 7ஆம் வசனத்தை பாருங்க. யாருன்னு பாருங்க, பதில் பாருங்க. 7ஆம் வசனத்தை பாருங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரா. நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு அவர் சொல்றார், நான் உண்மையை சொல்றேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தா தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரா. சொல்லுங்க, தேற்றரவாளன். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார், உண்மைதான். ஆனால் 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து 3 வருஷம் ஊழியம் செய்து இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். 40வது நாள் பரலோகத்துக்கு ஏறி போனார். கை தட்டி தோத்திரம் பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு பரலோகத்துக்கு ஏறி போனார். ஆனால் அதுக்கு பின்னாடி அப்படியே இந்த பூமியை விட்டுல அவர் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் அவர் சபையோடு நம்மோடு இருக்கிறார். ஆமென். அவருக்கு என்ன பேர் தெரியுமா? தேற்றரவாளன். சொல்லுங்க, பக்கத்தில் ஒருத்தர் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் என்ன? தேற்றரவாளன். ஆங்கிலத்தில் கம்ஃபர்டர் என்று சொல்லுகிறோம். தேற்றரவாளன். அதே வார்த்தையை இதே சுவிசேஷத்துல 14வது அதிகாரம் 16வது வசனத்துல படிக்கலாமா? 14:16 பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை. எல்லாரும் ஒரு ஆவியை சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியா? என்றென்றைக்கும் நம்ம கூட இருக்கிறவர். நெஞ்சத்தோடு சொல்லுங்க, இதயத்தோடு சொல்லுங்க. என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். அதே 14:26 பாருங்க. 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். கை வைத்து அல்லேலூயா. 14:16 பார்க்கிறோம், என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருப்பார் இந்த சத்திய ஆவியானவர். இங்க 14:26 பார்க்கிறோம், அவர் எல்லாவற்றையும் குறித்து போதிப்பார். சொல்லுங்க, எல்லாவற்றையும். சொல்லுங்க, எல்லாவற்றையும் குறித்து. இந்த வாழ்க்கைக்குரிய விஷயங்கள், வேதத்துக்குரிய விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து நமக்கு போதித்து இயேசு சொன்னதை நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. இயேசு சொன்ன எல்லாவற்றையும் குறித்து என்ன பண்ணுவாராம்? நினைப்பூட்டுவார். பைபிளை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். யார் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று யார் ஆவியானுடைய துணையோடு வாழுகிறார்களோ அவர்களுக்கு அந்தந்த காலகட்டங்களிலே அந்தந்த சந்தர்ப்பங்களிலே பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார். அவருடைய வார்த்தையை நினைப்பூட்டுவார். கைத்தட்டி தோத்திரம் பண்ணுங்களே. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் 15வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கும்போது 15:26 பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகி சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இயேசு என்ன சொல்றார்? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இயேசுவை பற்றி சாட்சி கொடுப்பார். நல்ல கை வைத்துங்களேன். அல்லேலூயா. கையை சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேற்றரவாளன். தேற்றரவாளன் அப்படின்னா அர்த்தம் என்னன்னு பார்த்தா, கம்ஃபர்டர் அப்படின்னா அட்வொகேட். சொல்லுங்க, என்னவா? அட்வொகேட் என்னது?
வக்கீல். அவர் யார்? ஒரு வழக்காடு. நம்ம போய் ஒரு வக்கீலை பார்த்து எப்பா கோர்ட்டில் கொஞ்சம் இந்த விஷயம் இருக்குது கொஞ்சம் தீர்த்து கொடுக்குன்னு சொன்னால் வழக்காடுவார். அவர் நல்ல திறமையான வழக்காடுவராக இருந்தாருன்னா நம்ம ஏதாவது கொஞ்சம் காசு கொடுத்தா பொய் வழக்கையும் நிஜ வழக்கையாக மாற்றி விட்டுருவார், தீர்ப்பை மாற்றி விடுவார். அப்படி தான் அவர் வழக்காடி அவருடைய திறமையினால இப்படிலாம் செய்கிறாங்க. அது அடுத்த கதை. ஆனால் நல்லா கவனிங்க, நமக்கு ஒரு வழக்காடுறவர் இருக்கிறார். 1 யோவான் 2:1 உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? 1 யோவான் 2:1 1 யோவான் 2:1 பாருங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். கைவேற்றுகளை அல்லேலூயா. இயேசு பரலோகத்தில் இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அவர் பரலோகத்தில் இருந்து கொண்டு அவருடைய பிள்ளைகள் பாவம் செய்யாதபடி பிதாவினிடத்திலே வழக்காடி கொண்டிருக்கிறார், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர். யார் சொல்லுங்க? தேற்றரவாளர். சத்தமா சொல்லுங்க. யார்? தேற்றரவாளர். அவர் எங்க இருந்து வழக்காடுறார் தெரியுமா? இயேசு பரலோகத்திலிருந்து வழக்காடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்க இருந்து வழக்காடுறார் தெரியுமா? சொல்லுங்களேன் சத்தமா. அவர் எங்க இருக்கிறாரு? எனக்குள்ளே சொல்லுங்களேன். எனக்குள்ளே இருந்து வழக்காடுகிறார். கை தட்டி தொந்தரவு பண்ணுங்களேன். அல்லேலூயா. இதாங்க ரகசியம். தேற்றரவாளர் வழக்காடுகிறவர். நமக்காக வழக்காடுகிற 2 பேர் உண்டு. ஒருவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து கொண்டு பரலோகத்தில் இருந்து விசுவாசிகளுக்காக சபைக்காக வழக்காடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நமக்காக வழக்காடுகிறார். கைவேற்றி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் நியாயம் தீர்க்கிறவர் என்கிறதை பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம். இதுல இன்னொரு வார்த்தையை காண்பிக்கிறேன் பாருங்க. 13ஆம் வசனத்தை படிக்கலாமா? 13வது வசனம் 16-13. சக்தி ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தன்னுடைய சுயமாய் பேசாமல் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். கைவேத்தி அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் கொண்டாவிய போ இயேசுவினா. பரிசுத்த ஆவியானவருடைய வேலை 3 வேலை. 1 8வது வசனத்தின்படி பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அதுதான் நம்ம தியானிக்க போறோம். அதனால அப்புறம் வரேன். முதல் வேலை பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். Convict the world. The Holy Spirit will convict the world. கண்டிக்கிறவர், உணர்த்துகிறவர். அவருடைய 2வது வேலை 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது 2 விஷயத்தை பார்க்கிறோம். சக்தி ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். கையில பைபிள் தூக்க பார்க்கலாம். எல்லாரும் கையில பைபிளை உயர்த்தி பிடிக்கும். உயர்த்தி மக்கள் உயர்த்தி தலைக்கு மேல் தூக்க பார்க்கலாம். பைபிளை தூக்கு. ஆமாம். பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க. சக்தி ஆவியானவர் தேற்றரவாளர். இதில் இருக்கிற எல்லா சத்தியத்தையும் என்ன செய்வார்? போதிப்பார். தப்பா கைட் பண்ண மாட்டார். சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை போதிப்பார். 3வது வேலை என்ன தெரியுமா? வரப்போகிற காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நமக்கு என்ன செய்வாரா? வரப்போகிற காரியங்களை என்ன செய்வார்? அறிவிப்பார். வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்னெல்லாம் சொல்ல பாருங்க. 1 அவர் தேற்றரவாளர். அவர் யாரு? வழக்காடுகிறார். அவர் யாரு? கண்டித்து உணர்த்துகிறார். அவர் யாரு? சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை போதிக்கிறது. அவர் யாரு? வரப்போகிற காரியத்தை, நாளைக்கு நடக்க போற காரியத்தை, அடுத்த வருஷம் நடக்க போற காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின் மூலமாய் நமக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. நீங்க போவாத, இங்க ஆபத்து இருக்குது, இதை பண்ணாத, உனக்கு தீங்கு வரும் அப்படின்ட்டு ஆவியானவர் உணர்த்துவார். அவர் அறிவிப்பார். அந்த சத்தத்தை கேட்கிறவங்க ஆபத்துக்கு விலகுவாங்க. அந்த சத்தத்தை கேட்காம நடக்கிறவங்க தலையை விட்டு மாட்டிக்கிட்டு போய்ப்பாங்க. சொல்லுங்களேன்.
கண்டித்து உணர்த்துவார். 2, சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். 3, வரப்போற காரியத்தை அறிவிப்பார். கை வைத்துக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதா. இப்போ நம்ம வாசித்த ஆரம்ப வசனத்துக்குள்ளே வருவோம். 8ஆம் வசனத்தை 8லிருந்து 10 வரைக்கும் 11 வரைக்கும் எல்லாரும் சத்தமாக படிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு வார்த்தையை பார்க்குற இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற நீங்கள் எல்லாரும் இந்த வார்த்தையை சேர்ந்து படிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். 8லிருந்து 11 வரைக்கும் சத்தமாக படிக்கலாமா? யார் வந்து தேற்றரவாளன் வந்து சொல்லுங்க. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவா. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்து, நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்து, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவா. சொல்லுங்க, கண்டித்து உணர்த்துவா. ஒரு விஷயத்தை தான் கவனிக்க போறோம். ஆவியானவர் தேற்றரவாளர், அவர் கண்டித்து உணர்த்துவா, கண்டித்து உணர்த்துவா. நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணா நம்ம பிள்ளைகளை தண்டிக்கணும். வீட்டில் மனைவி தவறு பண்ணும்போது புருஷன் என்ன செய்யறோம்? கட்டணம் பண்றோமா இல்லையா? திட்டுறமா இல்லையா? ராதாகிருஷ்ணன் ஆமாம் தானே, தோற்றம். இப்போ என்ன செய்யறோம்? கண்டனம் பண்றோம், உணர்த்துறோம், தப்புன்றத உணர்த்துறோம். முடிஞ்சா சின்ன பிள்ளைய இருந்தா அடிக்கிறோம். ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம போய் நிற்கும் போது நம்ம தப்பு பண்ணா ஆண்டவர் மட்டும் நம்மளை பார்த்துட்டு சும்மா வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறோம். இதாங்க விஷயம். ஆண்டவர் என்னை கண்டித்து உணர்த்துகிறத நான் ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றவர் தான் உண்மையான விசுவாசி. எனக்கு எதுவுமே நடக்கூடாது, என்னை யாரும் திட்டக்கூடாது, நான் எப்படினாலும் வாழுவேன், ஆனா சர்ச்சுக்கோ வருவேன், ஆசீர்வதிங்க. கண்டித்து உணர்த்துவா. கண்டிஷன் உணர்த்துவா, உணர்த்துவா. ஐயோ எதெல்லாம் வச்சு உணர்த்துவார்? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துவா. மகிமை உண்டாவதா? ஆமென். சொல்லுங்க, என்னது? பாவம், நீதி, பக்கத்தில் சொல்லுங்க. வசனத்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணிடலாமா? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவா. இந்த 3 வார்த்தை sin, righteousness, judgment. பாவம், நீதி, நியாய தீர்ப்பு. சொல்லுங்களேன், பாவம், நீதி, நியாய தீர்ப்பு. இந்த 3 வார்த்தையை கொஞ்சம் பார்க்கலாமா? கொஞ்சம் என் கூட கவனிங்க. பாவம், பாவம் என்பது என்ன? பாவம் எந்த வழியா வந்துச்சு? உலகத்துல பாவிங்க யாரு? நான் கேட்டீங்களா? அதே பாவம், what is sin? எந்த வழியா அந்த பாவம் உள்ள வந்துச்சு? ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. அங்கே பதில் இருக்கு. நீ சொல்ற பதில் அங்க இருக்குது பாருங்க. ரோமர் 5:12. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷனும் பாவம் செய்தபடியினாலே மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று. ஒரே மனுஷனாலே பாவம். யார் அந்த மனிதன்? முதல்ல படைக்கப்பட்ட மனிதன் ஆதாம். ஆமென். இந்த மனிதன் எதுல எப்படி படைக்கப்பட்டான்? மண்டினால. யார் சாயல படைக்கப்பட்டான்? நல்லா சொல்லுங்க, யார் சாயல? குரங்கு சாயல் இல்லை. குரங்கு வாழ்வில் நமக்கு இருக்குதா? ஒன்றும் இல்லை. நம்ம யாரு? நம்மளை பார்த்தா யாரை பார்க்கணும்? பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த மனிதன் என்னைக்கு ஆண்டவர் சொல்லதை கேட்காம போனானோ, பாவத்துக்கு இடம் கொடுத்தானோ, அந்த பாவம் என்ன செஞ்சது? வந்தது, உலகத்திலே பிரவேசித்தது. ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி உலகத்தில் பாவம் இல்லை. தூய்மையான சூழ்நிலை. டெய்லி
ஆண்டவர் அந்த தோட்டத்தில் ஏதேன் தோட்டத்தில் வந்து தான் படைத்த குடும்பத்தோடு பேசுவார், மகிழ்ச்சியா இருப்பார், அவர்களோடு உலாவுவார், உறவாடுவார். ஆனா இப்போ பாவம் வந்த போது, ஆண்டவர் சொன்னதை கேட்காம கீழ்ப்படியாம போன போது அங்கே பாவம் வந்தது. அந்த பாவம் வந்ததை நிமித்தமா என்ன வந்துச்சா, எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினாலே மரணம் வந்தது. சொல்லுங்க, பாவத்தின் சம்பளம், சத்தமா சொல்லுங்க, மரணம். பாவத்தின் சம்பளம், பாவத்தின் சம்பளம். அப்ப இந்த பாவம் உள்ள வந்ததுனால அதனுடைய விளைவு, அதனுடைய பலன், அதனுடைய தாக்கம், அதனுடைய ரிசல்ட் மரணம். சொல்லுங்க எல்லாரும், மரணம். மரணம் வந்தா உடனே கடி கலைக்கிறோம், அப்படியே மரணம். டாக்டருக்கு சரி பார்த்து சொல்றாங்க, அவ்வளோதான், நல்லது பொழுது சாப்பிட்டு நீங்கள் அவ்வளோதான், அல்லது அவங்களுக்கு நல்லது பொழுது கொடுத்து அவங்க அனுப்பிடுங்கன்றுவாங்க. என்ன பண்ணுவோம் நம்ம, உட்காந்து ஒழுங்கி உட்காந்து இல்லை. ஏன் மரணத்தை கண்டு பயப்படுறது தெரியுமா? உள்ள பாவம் இருக்குது, அதனால தான் மரணத்தை கண்டு பயப்படும். உள்ள பாவம் இல்லாதவன் இயேசு ரத்தத்தினால பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுடைய மரணத்தை பற்றி பயம் இல்லை. வீட்டில் ஒரு மரணம் வந்தாலும் சரி, அல்லது நம்ம வாழ்க்கையில மரணம் வரும்னு யாராவது சொன்னாலும் சரி, என்ன வராது, பயம் வராது. மரணத்துக்கு மேல என்ன இருக்கும், ஜெயம் இருக்கும். ஹல்லேலூயா. எங்கேயாவது எப்பாவது ஏதாவது நடக்கும். இன்னைக்கு போனா நாளைக்கு போக போறோம், நாளைக்கு போனா போக போறோம், சீக்கிரம் தான் போக போறோம். ஒரு நாள் மண்ணுக்குள்ள நம்ம என்ன செய்வாங்க, வேணாம் வேணாம்னாலும் உள்ள கொண்டு போய் தள்ளிடுவோம். பாவத்தின் பலன், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம். இந்த பாவத்தை குறித்து தேற்றரவாளனாகிய தெய்வம் தண்டிப்பார், கண்டித்து உணர்த்துவார். ஆமென். சொல்லுங்களேன். ரெண்டாவது விஷயம் நான் சொல்லிட்டே போகலாம், அதை இப்ப நம்ம வேண்டாம். ரெண்டாவது என்ன சொன்னேன், நீதி. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க. நீதி. யார் நீதி பார்க்கலாமா? 1 கொரிந்தியர் 1:31 டக்குன்னு எடுக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1:31 தான் நம்ம டக்குன்னு சொல்லுவோம். இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான. கை வைத்து சொல்லுங்க, இயேசுதான் நீதி. சத்தமா சொல்லுங்க, நீதியான இயேசு. அதுலயே 2 கொரிந்தியர் 5:21 வந்தீங்கன்னா, நான் ஒரு முறை பிரசங்கம் பண்ண ரீசெண்டா. 2 கொரிந்தியர் 5:21 பாருங்க. 5:21 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத இயேசு நமக்காக பாவமாக்கப்பட்டார். இயேசு ஏன் பாவமாக்கப்பட்டார்? இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? இயேசு ஏன் நம்முடைய தண்டனை ஏற்றுக்கொண்டார்? நம்ம அவருக்குள்ளே நீதியாகும்படி. கை தட்டி தோந்தர பண்ணுங்களே. அல்லேலூயா. சொல்லுங்க, நீதி. என்னங்க நீதி? சத்தமா சொல்லுங்க, நீதி. ஆமென். மூணாவது சொல்றேன், நியாய தீர்ப்பு. சொல்லுங்க எல்லாரும். நியாய தீர்ப்பு குறித்து தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென். சொல்லுங்களேன். ரைட். நீங்க பார்க்கலாமா? 2 வசனத்தை காமிக்கிற பாருங்க. யோவான் 8வது அதிகாரம் 44 வசனத்துல அவன் யாரு அப்படின்றத பார்க்கிறோம். 44 பாருங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு பாவம் மனுஷ கொலைப்பாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினாலே அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியா அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே 12வது அதிகாரம் 31 வசனத்துக்கு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். 12:31 வாசி. இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு வருகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவார். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. நியாய தீர்ப்பு யார் மேல தெரியுமா? பிசாசு மேல. ஆண்டவர் நியாய தீர்ப்பை செலுத்துவார். பிசாச நீங்க மத்தேயு 25:41 படி பிசாசுக்காக அவன் தூதர்களுக்காக என்னது நெருப்பு ஆயத்தமாக இருக்குது பைபிள் சொல்லுது.
நியாய தீர்ப்பு. இந்த உலகத்துல நியாய தீர்ப்புன்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம், பிசாசு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு இந்த உலகத்துக்கு வந்த போது, அவர் சிலுவையிலே மரித்த போது என்ன சொன்ன? மரணம் பாவத்தின் சம்பளம் இல்லையா? அந்த மரணத்தை இயேசு மரித்த போது, மரணத்தை காட்சி காட்சி பயங்காட்டின பிசாச அவன் கழுத்து மேல காலை வச்சு ஒரே நசுக்கினான். கை தட்டி தந்திரமனமே அல்லேலூயா. பிசாச நசுக்கினான். அவன் மரணத்தை பயங்காட்டி பயங்காட்டி மரணத்தை காட்சி காட்சி மக்களை பயங்காட்டினான். அதை ஆண்டவர் முறியடித்தார். தன்னுடைய மரணத்தினால இயேசு மரணத்தை ஜெயித்தார். சொல்லுங்க, மரணத்தை ஜெயித்தார். சொல்லுங்க, மரணத்தை ஜெயித்தார். நல்லா சொல்லுங்க, மரணத்தை ஜெயித்தார். அதனால யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ, நான் இப்ப சொல்ல வருவேன், அவங்களுக்கு என்ன இல்லை? நியாய தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. பாடுங்க, மரணமே மரணமே உன் கூரையே, பாதாளமே உன் ஜெயமே. ஏன்? இயேசு மரணத்தை ஜெயித்தார். பக்கத்துல வந்து சொல்லுங்க, இயேசு மரணத்தை ஜெயித்தார். மரணத்தை பார்த்து பயப்படாத. சொல்லுங்க, மரணத்தை பார்த்து செத்துருவேன்னா பரவாயில்ல, தோத்துருன்னு சொல்லு. ஆயிருக்கிறது அல்லேலூயா. செத்தா அப்பா கிட்ட போவேன், உயிர் ஆயிருந்தா இங்க அப்பாவுக்காக வாடுவேன், என்னத்தை கொண்டு போறேன்? சொல்லுங்களேன், ஆமென். அல்லேலூயா. பயமாகுது இல்ல? எல்லாத்தையும் விட்டு கொடுப்போம், எல்லாத்தையும் விட்டு கொடுப்போம். ஒன்னும் விட்டு போறது இல்லை. மொட்டையா அனுப்பிடுவான். எதையும் கழுத்துல விட மாட்டான், இடுப்புல விட மாட்டான், காலில் விட மாட்டான், எதையும் விட மாட்டான். எல்லாத்தையும் அவன் அறுக்கல் நாமளும் அங்க குழி தோண்டி புதைக்கிற நேரத்துல அவன் பார்த்தான்னா, அங்க இருக்கிற வெட்டியை பார்த்தான்னா, அவன் உள்ளதெல்லாம் திரும்பி தோண்டி உள்ளதெல்லாம் உருவிடுவான். இதான் நடக்குது, நிஜம். நான் சொல்றேன், சென்னையில மந்தவெளியில நியூலைஃப்ல ஒரு அழகத்தை பண்ணிட்டு வந்துட்டோம், தெரியாம கொஞ்சம் விட்டு வந்துட்டோம், கேள்விப்பட்டோம். அதுக்கு பிறகு தோண்டி உள்ளதை தாவிட்டான். அதனால மனுஷனை எல்லாம் மொட்டையாகித்தான் அனுப்புவான். மொட்டையாத்தான் வெளியே வர, நீ மொட்டையாத்தான் திரும்ப உள்ள போன. மண்ணில் மொட்டையா வந்த நீ மொட்டையாத்தான் நிர்வாணி. அதுதான் சொல்றேன். பாருங்க, யோசிச்சு பாருங்க. நியாய தீர்ப்பு. பாவத்தின் மேலும் பாவத்துக்கு காரணமான பிசாசின் மேலும் நியாய தீர்ப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலிருந்து கண்டித்து உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நீ பாவம் செய்யாத, பிசாசு இருக்கிற இடத்துக்கு நீ போயிடாத, பாவத்துடைய விளைவை நீ அனுபவிக்காத, நீ கவனமாயிரு, ஜாக்கிரதையாயிரு என்று ஆவியானவர் மூலமா அதை கண்டித்து உணர்த்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப திரும்பி வாங்க, திரும்பி அந்த வார்த்தையை பார்க்கணும். இப்ப மறுபடியும் சொல்லுங்க, பாவம். சத்தமா சொல்லுங்க, பாவம். ரெண்டாவது என்ன? நீதி. மூணாவது என்ன? நியாயத்தீர்ப்பு. இப்ப 9வது வசனத்துக்கு வரலாமா? நல்ல வார்த்தையை கவனிங்க. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவா. எல்லாரும் சொல்லுங்க, பாவத்தை குறித்து. அப்போ இந்த பாவத்துக்கு பரிகாரம் என்ன? இந்த பாவத்துக்கு பலன் என்ன? அல்லது பதில் என்ன? இந்த பாவத்துக்கு விமோசனம் என்ன? ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவை விசுவாசிக்கும் போது பாவத்துக்கு விமோசனம் உண்டு. கொஞ்சம் நம்மளை என்னதில் கை வைக்கப்படலாம். அது நம்மளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பாவத்துக்குள்ள கிடக்கிறோம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் இயேசுவை நம்ம அறிந்து கொள்வோம், இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்வோம். நான் இந்த வாரம் வாசிப்போது பார்க்குறேன். கொர்நேலியு, அவன் யாரு? தேவபக்தி உள்ளவன். அவன் யாரு? தேவனுக்கு பயந்தவன். அவன் யாரு? தர்மங்களை செஞ்சவன், தான தர்மங்களை செஞ்சவன். அவன் யாரு? ஆனா அவனுக்கு தூதன் தோண்டி என்ன சொல்றாரு? பாரு, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, தான தர்மம் எல்லாம் தேவனுக்கு நினைக்கூடுதல், ஜெபம் பண்றவன். ஆனா ஆண்டவர் சொல்றா, தூதன் வந்து சொல்றா, நீ இந்த குறிப்பிட்ட பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி அங்க இருக்கிற பேதுருவை கூட்டு வா, பேதுருவை வர சொல்லு, பேதுரு வந்து எல்லாத்தையும் சொல்லுவான். ஆமென் சொல்லுங்களேன். அந்த பேதுருவுக்கு தரிசனம் காமிக்கிறார். அவர் யாரு? யூத பெருமை புச்சவன், ஜாதி பெருமை புச்சவன் பேதுரு. அவனுக்கு தூதன் அங்கே தரிசனமாகி அவனுக்கு ஒரு தரிசனத்தை காமிச்சு, எப்பா நீ என்ன செய், ஆள் தேடி வந்திருக்குது, அவங்க கூட முதல்ல போ. ஆண்டவரே நாங்கள்லாம் போக மாட்டோம், ஆண்டவரே என்னை பற்றி என்ன சொல்லுவாங்க? ஒரு இடத்துல பார்க்குறீங்க, கலாத்தியில் வந்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் இந்த பேதுரு
யூதர்களோட சேர்ந்து புறஜாதியோட சேர்ந்து சாப்பிட்டான். சாப்பிட்டு இருந்ததை பவுல் பார்த்துட்டு என்ன செய்யறான், எல்லாம் இந்த யூதர்கள்லாம் வந்த உடனே பேர் என்ன பண்ண தெரியுமா, நைஸாக கைகளுக்கு நைஸாக வட்டாரு சாப்பிட்டாத மாதிரி நடிச்சேன். பேர் என்ன சொன்ன, பவுல் என்ன சொல்ல தெரியுமா, வாய் மாறக்காரனே, யாரு வயசுல போகிறவர், பெரிய அப்போஸ்தலர், பயங்கரமான காரியங்களை செஞ்சவர், 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட காரணமாக இருந்தவர், அப்படி பிரச்சனை பண்ணவர். ஆனா மாயக்காரன் யூதருக்கு ஏற்ற மாதிரி, தான் சொந்த ஜாதியாருக்கு ஏற்ற மாதிரி நடிச்சா பாருங்க. பாட்டு வாங்கலாம், திட்டு வாங்கலாம். பவுல் அதை எழுதிட்டு பேசுகிறேன் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து கோர்னல் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. என்ன பிரச்சனை பண்றாங்க? முதல் வாக்கு என்ன தெரியுமா, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு வைத்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். கட்சி என்ன சொன்ன தெரியுமா, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் சாட்சி கொடுக்கிறார்கள். அவன் வார்த்தையை முடிக்கிறது 43ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10:43 இயேசுவை மையப்படுத்தி அவரை விசுவாசிக்கணும். கை வைத்து சொல்லுங்களேன், அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. என்னைக்கோ ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கினேன், ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க, என் பாவத்தை மன்னிங்க, நான் உங்களையா ஏற்றுக்கொள்ளுங்கன்னு என்னைக்கோ நான் ஏற்றுக்கொண்டேன். இல்ல, நானும் நீங்களும் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற வாழ்க்கையில டெய்லி எல்லா நேரமும் நம்முடைய மூச்சு போகிற வரைக்கும் அவரை விசுவாசித்துக் கொண்டே இருக்கணும். சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க கை தூக்கி தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க கை தூக்கி தோத்திரம் பண்ணுங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாம் கையை சேர்த்து தோத்திரம் பண்ணுங்க, கையை சேர்த்து தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எப்படிங்க ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படிங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்க? இயேசுவை, அவர் தான் என் ஆண்டவர், அவர் தான் என் ரட்சகர், அவர் ரத்தத்தினால என் பாவத்தை மன்னிச்சார், அவர் என்னை அவருடைய பிள்ளையா மாற்றினார். அப்படித்தான் விசுவாசத்தை வந்தோம். அல்லேலூயா. அவர் தான் கர்த்தர், அவர் தான் படைப்பாளி, அவர் தான் எனக்காக தன்னுடைய தன்னையை ஒடுங்கி சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்த சிந்தி மறித்தார். அவர் தான் எனக்காக ரத்தத்தை சிந்தினார், உயிரை கொடுத்தார், உயிர் தெழுந்தார். கை தட்டி தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஏன்னா இப்படித்தான் விசுவாசித்தோம். ஆனா ஒரு 2 நாள் நீங்கள் பைபிளை படிக்காமல் மூட்டை கட்டி வச்சுருக்கேன், பைபிளே படிப்பாங்க வைக்க பார்க்கலாம். நீங்கள் முட்டி போட்டு பாருங்கள், உங்களால் ஜெபம் பண்ண முடியும், உங்களால் ஆண்டவரை விசுவாசிக்க முடியும். ஏன் விசுவாசம்? 10:17 குறிச்சி விசுவாசம் அந்த வார்த்தை கேட்கறதுனால தான் வரும். கேட்க தான் என்னது விசுவாசம் வரும். பைபிளை படிக்காம, ஜெபம் பண்ணாம, ஆலயத்துக்கு வராம, வசனத்தை கேட்காம இருந்தா நம்முடைய தீர்மானம்லாம் தப்பாக இருக்கும். பாவத்துக்கு உண்டான வினையாது மாறி போயிடும் என்கிற ஒரு எச்சரிப்பை நம்ம மறந்துடணும். அதுதான் போன வாரம் டெய்லி பைபிள் படிச்சிங்களா, ஜெபம் பண்ணிங்களா? ஒரு வாரம் சர்ச்சைக்கு ஒரு ஆள் வரலன்னா, ஒரு குடும்பம் வரலன்னா அந்த வேதனை என்னன்றத நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு சிறு குழுக்களில் ஒரு ஆள் வரலன்னா நீங்கள் பாரப்படணும். அல்லேலூயா. சபையில் ஒரு ஆள் ஏன் வரல, அந்த காரியத்தை ஒரு வாரம் வரலன்னா அதை புரிஞ்சுக்குவோம். 2 வாரம் 3 வாரம் தொடர்ந்து வரலன்னா அதை குறித்து ஊழியத்துக்கு அந்த வேதனை இருக்குது. மாணவர்களே, நம்ம கவனிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அந்த ஒரு வார்த்தை கஷ்டம். ஆலயத்துக்கிட்டே வாரந்தோறும் வரணும், டெய்லி வீட்டில் ஜெபம் பண்ணணும், அப்பாவோடு உறவு கொள்ளணும், ஆராதனைக்குள்ளே கலந்து கொள்ளும் போது நம்ம எப்படி வரணும்? வாஞ்சியோட ஓடி வரணும். கை வைத்து அல்லேலூயா. நல்ல கையை செய்ய சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்ப இந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும்னா, இந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும்னா ஒரே ஒரு விஷயம், நீ பாவம் செய்யாதன்னு நான் சொல்ல மாட்டேன், நீ இயேசுவை விசுவாசித்தீனா பாவம் உனக்கு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்களேன், அல்லேலூயா. சொல்லியிருக்க முந்தைய காலத்தில் 80 வயசு பாட்டிக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது 6 வயசில் போட்ட ஆரம்பித்த மூக்கு முடியும் கோயிலை 6 வயசில் படிக்காத கிழவி 80 வயசில் அந்த மாதிரி ஞானஸ்நானம் கொடுக்கணும். கேட்டால் என்னால் விட முடியல, இது மூக்கில் சொல்லி உள்ளே விடும், அந்த பாட்டில் விடும், இந்த பக்கம் நாக்கு உள்ளே தள்ளி உள்ளே போட்டு இந்த கோயிலை போட்டு சும்மா சுவைக்கும். அது பார்த்தா ஒரே கம்பெனியும் அது மேலே 80 வயசு பாட்டி. அப்போ ஒரே ஒன்றா சொன்னேன், இயேசுவை விசுவாசி. என்னால் விட முடியாத இந்த மூக்கு முடியும், இந்த கோயில பழக்கமோ எனக்கு என்னால் விட முடியல ஆண்டவரே. அது சின்ன வயசுலேருந்து பழகிட்ட ஆண்டவரே, கிட்டத்தட்ட 74 வருஷமா இதை போட்டுக்கிற ஆண்டவரே. இயேசப்பா எனக்கு விடுதலை கொடுங்க, நீ இயேசுவை விசுவாசி பார்த்து சொல்ல பாருங்க. இயேசுவை விசுவாசத்தில்
வந்துச்சு. நீண்ட காலமா இந்த மூக்கு பொடியும் காலி, வயல பழக்கமும் காலி. கை வைத்தவங்களே அல்லேலூயா. நீ அதை விட்டு, அதை பண்ணாத. தப்பு பண்ணும்போது சில நேரத்தில் பர்டிகுலரா வரும்போது சொல்றோம், அதான் உண்மை. இதை பண்ணாத, அங்க போகாத, சரியான தீர்மானம் எடு. அது பாவம், நீ அதை செய்வேன்னா நீ அதனுடைய தண்டனையை அனுபவிப்ப. பாவத்தை செய்யாமன்னு சொல்ற, அது வேற. ஆனா நம்முடைய வாழ்க்கையில பாவம் நம்மை துரத்தாம இருக்கணும்னா இயேசுவை விசுவாசம். இல்லை கை வைத்தவங்க இயேசுவை விசுவாசம். நல்ல சத்தமா சொல்லுங்க, இயேசுவை விசுவாசம். இயேசுவை விசுவாசம். டெய்லி பைபிள் படிக்கணும், டெய்லி பைபிள் படிக்கணும், டெய்லி ஜெபம் பண்ணணும், சர்ச்சைக்கு வரணும், டெய்லி கூடி ஜெபம் பண்ணணும். அப்பதான் இயேசுவை விசுவாசிக்க முடியும், விசுவாசத்தை நிலைக்க முடியும். அப்பதான் ஆவியானவர்களை கண்டித்து உணர்த்த மாட்டா. யாரை கண்டித்து உணர்த்துவா? பாவத்தை குறித்து, பாவத்துக்குள்ளே இருக்கிற மக்களை குறித்து அவர்களை கண்டித்து உணர்த்துவா. ஆமென். யாரு? இயேசு. சொல்லுங்க, இயேசுதான் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவர். அவரை விசுவாசிக்கணும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அவர் என்ன செய்யணும்? தேவனுடைய என்ன விசுவாசிக்கணும்? அவர் தான் தேவனுடைய குமாரன், அவர் தான் எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தவர். அல்லேலூயா. அப்ப அவரை விசுவாசிக்க நாம நீங்களும் என்னவா மாறணும்? வாங்களே, ரோமர் 3ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை திருப்பி பார்க்கலாம். நம்ம அவர் விசுவாசிக்க என்ன ஆகிறோம்? 3, 23, 24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார். சொல்ல பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்ல பார்க்கலாம். நான் முதல்ல சொன்னேன், அவர் தான் நீதி. எப்போ நம்ம விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படுதோ, நானும் நீங்க யாரா மாறுறோம்? மகிமை இழந்தவங்க இப்ப யாரா மாறுறோம்? அவருடைய கிருபையினாலே அவரில் இருக்கிற மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். சொல்லுங்களேன், தொட்டு சொல்லுங்களேன், நீதிமான். சொல்லுங்க, யாருங்க? இதுக்கு முன்னாடி எனக்கு பேர் என்ன? பாவி. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்னோட நான் பாவி. என்னைக்கு நான் இயேசுவை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளணும், எனக்கு இன்னொரு பேர் வந்துச்சு, நீதிமான். அது அழகப்படுது. நீதிமான் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். சொல்லுங்க, நீதிமான். சொல்ல முடியல, ஏதோ உள்ள முடியுதில்ல, ஏதோ அனுபவிக்கிறீங்களா, ஏதோ உட்காந்துக்குதில்ல, விட்டுட்டோம். ஐயோ, கேன்சர்லாம் எடுத்துட்டோம், கத்தருடைய பணியெல்லாம் எடுத்துக்கிறோம். ஆனா பயத்திலிருந்து நீதிமான் சொல்ல முடியலாம். உள்ள ஏதோ ஒன்று அச்சின்னு உட்காந்து, உள்ள அமைக்கின் உள்ள ஒரு உட்கார்ந்து இருக்குது. எதுக்கு அவனை இடம் விட்டுட்டோம்? இயேசு நீதியாக இயேசுவிடத்தில் விசுவாசம் வைக்கிறவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, கை வைத்து அல்லேலூயா. ஒரு கை வைத்து, எல்லாரும் கை வைத்து. இயேசுவை விசுவாசித்து நான் ரட்சிக்கப்பட்டேன், என் பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு, ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். என்ன ஞானஸ்நானத்தேன்? ஐயோ, அது 20 வருஷம் முன்னாடி, 5 வருஷம் முன்னாடி எடுத்துட்டேன். அல்லேலூயா. நல்ல கை வைத்து. ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் நீதியாக மாறிட்டேன், இயேசு நீதிக்குள்ளே வந்துட்டேன். ஞானஸ்நானம் என்னன்னு தெரிஞ்சுங்க. இன்னொரு வார்த்தை, நீதியை நிறைவேற்றுவது. யோவான் ஸ்நானம் இயேசு கடவுள் என்ன சொன்னார்? அப்போ இயேசு சொன்னார், இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஞானஸ்நானம் என்பது நீதியை நிறைவேற்றுவது. பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் ஞானஸ்நானம் பெறும்போது நீதியை நிறைவேற்றுகிறோம். கை வைத்துள்ளுங்களேன், எல்லாரும் கை வைத்து. ஒரு நிமிஷம் பாருங்க. ஆண்டவரே, நான் உங்களை ஏற்றுக்கொண்டேன், நான் நீதிமானாக மாறினேன். ஆனால் இப்போ நான் ஏற்றுக்கொள்ள உட்கார்ந்துருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர், கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் என்னை உற்று பார்க்கிறேன். என்னால் வாய்த்திருந்து நான் நீதிமான்னு சொல்ல முடியலன்னா என் வாழ்க்கையில் எதையோ நான் செய்து கொண்டிருக்கிறேன், ஏதோ தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் நான் விட முடியாமல் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஏதோ சில பழக்கங்களுக்குள்ள இருக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் முக்கியமானவர்கிறத நான் பார்க்காம என் சொந்தக்காரங்க, என் பங்காளிங்க, ஆண்டவரே அது இதுன்னு சொல்லி முக்கியப்படுத்தி இயேசுவை நினைச்சதை முக்கியப்படுத்தாமல் நான் வாழ்கிறேன். ஐயா, எனக்குள்ள இருக்கிற பாவத்தை மன்னிங்கப்பா. ஒரு நெஞ்சில் கை நீங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் நீதிமான என்னால் சொல்ல முடியாத அந்த விஷயம், ஆண்டவரே ஏதோ ஒரு விஷயம் எனக்குள்ள அடைஞ்சு கிடக்குது, என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. நீங்கள் அதை விடுன்னு சொல்றீங்க, நான் இன்னும் விடாமல் பூச்சி வச்சிருக்கிறேன். என்னை மன்னிங்க ஆண்டவரே. வாய்த்தட்டுங்கள், என்னை மன்னிங்க ஆண்டவரே. என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறீங்க ஆண்டவரே.
சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. மறுபடியும் அந்த மத்தேயு 25:41 முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த வார்த்தையை வாசிக்கலாமா? மத்தேயு 25:41 பாருங்க. மத்தேயு 25:41. அப்பொழுது இடது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினையிலே போங்க. யாரு? இடது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து சொல்றார். ஆண்டவர் நியாயசனத்தில் உட்கார்ந்து இந்த உலகத்தை நியாயத்துக்க போறார். அவருடைய வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்வார் தெரியுமா? என்ன சொல்வார்? அங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, அவர்கள் ஆசீர்வதிப்பார். 46ஆம் வசனத்துல வந்தா, இவர்கள் நித்திய ஆக்கினை அடைவோம், நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடைவோம் போவார்கள். கைவேதி அல்லேலூயா. ஆண்டவர் நியாயத்திற்கும் போது அவருடைய இடது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து, எனக்கும் பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று நியாயம் தீர்ப்பார். பாவத்திலிருந்து மனம் திரும்பாதவர்கள், பாவத்தை உணர்ந்தும் விடாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். தம்பி ஒரு வாட்ஸ்அப்பை பார்த்தேன் இந்த வாரத்தில். ஒரு வாட்ஸ்அப் அதில் பார்த்தா ஒருத்தர் பேசுகிறான், இயேசுநாதர் வருவார் 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 2020 வருஷமா சொல்லி கேட்குறாங்க இந்த கிறிஸ்தவனுங்க. அதெல்லாம் சும்மா கதை. அவன் தப்பு பண்ணான், அவன் பாவம் செஞ்சான், அதனால சிலுவையில பிடிச்சி மாட்டி விட்டானுங்க. அதனால இயேசு திரும்ப வர மாட்டான். இந்த கிறிஸ்தவெல்லாம் பொய் சொல்றாங்க. ஒருத்தர் பேதாங்க. அது நம்ம குரூப்ல தான் வந்துச்சு, பார்த்துக்கலான்னு. ஆமே. இப்போ என்னது? உலக மக்களுக்கு தான் பாவத்துக்குள்ள உட்காந்துக்கணும், அதுலேயே தத்தடிச்சுக்கணும், ஏமாத்திக்கணும். அவன் சொல்லுவான் ஏசி ஏமாத்துறாரு. ஒரு நாள் வருவாருங்க, ரிவீட் அடிப்பாரு, பொழந்துருவார். உன்னை நீ தொடர்ந்து பாவம் செய்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையை ஆண்டவர் பார்த்து வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார், நமக்குள்ளே வைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். செய்ய வேண்டியது என்ன? மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து அவருடைய நீதிக்குள்ளே வந்தால் நீதிமான்கள் இருக்கிற அந்த நியாய தீர்ப்பை பெற்றுக் கொள்கிறோம். நீதிமான்கள் இருக்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே வந்து விடுகிறோம். கை தட்டி தோற்றப்படுங்க. நீதிமான்களை கை தட்டி தோற்றப்படுங்க. நம்ம முடிந்தாலும் நீதிமான்கள் இருக்கிற தீர்ப்பை பெற்றுக் கொள்கிறோம். ஒருவேளை நம்ம மனம் திரும்பலன்னா, இயேசுவை விசுவாசிக்கலன்னா, நல்லா கவனிங்க, திரும்ப சொல்றேன், நம்ம மனம் திரும்பாம இயேசுவை விசுவாசிக்காம இருந்தா நம்ம யாரா இருக்கிறோம்? தொடர்ந்து பாவத்துக்குள்ளே இருக்கிறோம். பிசாசுக்குரிய அந்த தண்டனைக்கு நம்மளும் ரெடி ஆயிட்டோம். நல்லா கவனிங்க. எங்க என்ன தண்டனை? முந்தின சமயம் நியாய தீர்ப்பு தண்ணியினால பூமி ஆண்டவர் அழிச்சா, வெள்ளத்தினால, மழையினால, வெள்ளத்தினால இந்த பூமியை நாசம் பண்ணினார், அழித்தார். ஆனா இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி ஆண்டவர் நியாயத்திற்கு வருவார். பாவத்தை விடாம, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம, தொடர்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற வாழ்க்கை வாழுவோமே. ஆனா நம்மளே என்ன செய்யறோம்? அந்த தண்டனையை தேடிக்கொள்கிறோம். அதுதான், இதுதான் சுவிசேஷத்தின் வார்த்தை. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டுதான் தொடர்ந்து என்னைக்கு ஊற்றப்பட்டாரோ அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் என்ன செய்தார்? கண்டித்து கண்டித்து கண்டித்து, சொல்லுங்களேன், கண்டித்து உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். கை வச்சு பாருங்க. எனக்கு உங்களுக்கு எத்தனை முறை ஆண்டவர் எச்சரிச்சிருக்கிறார், எத்தனை முறை உணர்த்தி இருக்கிறார். இங்க போவாத, இப்படி தப்பா தீர்மானிக்காத, இதை செய்யாத, எத்தனை முறை ஆண்டவர் உணர்த்துறார். நம்ம டெய்லி பைபிள் பற்றி ஜெபம் பண்ணி எல்லாத்துக்கும் மேல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில வாழ்ந்தால் பரிசுத்த ஆவியானுடைய இந்த ஊழியம் நம்முடைய வாழ்க்கையில நிகழ்ந்து கொண்டே இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. இதுதாங்க சுவிசேஷம். இயேசு பாவத்துக்காக தன்னை பலியாக கொடுத்து நீதியாக மாறி அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் இந்த பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். நீதியை குறித்து, இயேசுவின் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி கொண்டே இருக்கிறார். யார் மனம் திரும்புகிறார்களோ, யார் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ, யார் மனம் திரும்பின வாழ்க்கையில் நிலைத்திருந்த இயேசுக்காக
அவங்க எங்கே போவாங்க? நித்திய ஜீவனை அடைவாங்க. அல்லேலூயா. நல்ல கைகளை செஞ்சு கத்திர தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ நான் சொல்றேன், ஆவியானுடைய ஒரு வேலை, ஒரு காரியம் என்ன? பாவத்தை குறித்து எவ்வளவு சேர்த்து சொல்லுங்க, சொல்லுங்க. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். ஆமே. இப்ப நல்ல கருத்து. ஆவியானவர் இதை செய்கிறார். ஆமே. அதே ஆவியானவர் ஆவியை பெற்றிருக்கிற அவருடைய பிள்ளைகளை கொண்டு இந்த உலகத்தை உணர்த்துகிறார். நம்புறீங்களா? திரும்ப மறுபடியும் சொல்றேன், ஆவியானவர் அவருக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? சொல்லுங்க, அவருக்கு ஒரு ஆள் வேணும். சொல்லுங்க, நான் வேணும். என்ன அவர் நிரப்பினார்னா, எனக்குள்ளே அவர் இருக்கிறார்னா, என்ன கொண்டு மற்றவர்களை உணர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளவு நான் பேசுறது சத்தியத்தின்படி பேசினேன், ஆனா இது ரொம்ப முக்கியமானது. ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பாரானா, நான் பாவத்தை பார்த்து நியாய தீர்ப்பு குறித்த விஷயத்தை நான் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன். நானும் ஆவியானவரோடு இணைந்து அந்த நபரை உணர்த்துவேன். புரிஞ்சவங்க மட்டும் கை தூக்கி தோத்திரம், எல்லாம் கை தூக்கி தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்க பார்க்கலாமா? நமக்கு ஒரு உதாரணத்தை காமிக்கலாம். இயேசுவை எடுத்துக்கலாம். இயேசுவை பார்க்கலாமா? லூக்கா 4:1 பாருங்க. நீங்க அவரும் சொல்லக்கூடாது, கொஞ்சம் வசனத்தை பாருங்க. லூக்கா 4:1 பாருங்க. அவரை மட்டும் உதாரணமாக ஒரு 4 பேர் வச்சுட்ட உதாரணமா. 4:1 இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் போதும் ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினால். இயேசு யாருங்க? தேவகுமாரன். இயேசு யாரு? மனிதனாய் வந்தவர். ஆமே. அவர் 100% மனிதன், 100% தெய்வம். கைவேத்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே. இப்ப பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர் அவர் என்ன பண்ணார் பார்க்கலாமா? யோவான் 7ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தில் என்ன பேசுறார் பாருங்க. 7:7 உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடி இல்லை, இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே. ஆமே. அப்படியே 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு வாங்க. இதே வார்த்தையை பார்க்கலாம். 15:18 டக்கு படிங்க. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னமே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். இயேசு சொல்றார் பாருங்க. யார் அவரு? பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர். அவர் சொல்லுகிறது என்ன? உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. ஏன்? அதன் கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே அது என்னை பகைக்கிறது. உலகத்தில் பாவம் இருக்குது, உலகத்தில் அசுத்தம் இருக்குது, உலகத்தில் தீமை இருக்குது, உலகத்தில் காரியங்களை நீ சிக்காத, கவனமா இருந்த ஒரு நபரை பார்த்து சொன்னா அவனுக்கு எதிர்ப்பு வருது இல்லையா? அப்படித்தான் இயேசு என்ன வச்சு எதிர்ப்பு. உலகத்தில் மக்கள் இயேசு ஏற்றுக்கொண்டானா? கூட இருக்கிற மதவாதிகள் குற்றம் சாட்டிட்டே இருந்தான். இந்த இயேசு என்ன பண்ணல? என்ன பிரசங்கம் பண்ண தெரியுமா? மத்தேயு 4:17 மத்தேயு 4:17 அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அவருடைய பிரசங்கத்தின் வார்த்தை என்னது? மனம் திரும்பு, மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கை வைத்து சொல்லுங்களேன் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. திரும்ப சொல்றேன், இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் அவர் மனிதனாய் இருந்ததுனால அவர் என்ன செஞ்சார்? உலகம் பொல்லாதது, உலகம் பாவத்தினால நிறைந்தது என்று சொல்லி உலகத்தை பற்றி அவர் சொன்னதினாலே உலகம் அவரை பகைத்தது. ஆனா இயேசு விட்டாரா? வார்த்தை என்னது? மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபித்து. இந்த வாரம் ஒரு நாள் கடைக்கு போயிட்டு கடைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. தம்பி ஊருக்கு வெளியில் போனதுனால போனால் இடி கடைக்காரன்ட்டு ஒரு டிராக்டர் கொடுத்தேன். அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்தார், அவர் கையில் ஒரு டிராக்டர் கொடுத்தேன். வெளியே போக முடியல அதிகமாக. அதனால் இன்னொரு ஆள் அந்த பக்கம் மெடிக்கல் ஷாப் போனால் அங்கே ஒரு ஆளுக்கு ஒரு டிராக்டர் கொடுத்தேன். அப்படி ஒரு 6 டிராக்டர் அதுதான் கொடுத்து சொல்ல நேசிக்கிறார். இந்தியாவுக்கு ஒரு பட்சி பாருங்களேன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் சொல்கிறான், அதை பட்சிக்கு நீதியுடைய நியாயாதிபதி தலைவர் நம்ம டாபிக் தான்.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியை நான் அடிக்கும் பயன்படுத்தி வருகிறது சொல்லி வர வார்த்தை பற்றிட்டு மெடிக்கல் ஷாப்கார சொல்றான், சார் பேசினாரு வந்துருவார் சார். என்னங்க கும்பகோணம் சொல்றான். அவர் சொல்றான், அப்படியப்பா பாட்டு சொல்றாரு, அப்படியப்பா ஏதாவது ஒரு விழிப்புணர்வு இருக்குது, அது வரைக்கும் தோணும் ஆமைன்னு சொல்லுகிறேன். ஏன் சொல்றேன், உலகம் நம்ம ஆண்டவரை பற்றி சொன்னா நம்மளை பார்த்து சந்தோஷப்படாது. உன் இயேசுவை ஏற்றுக்கோ, உன் ஆண்டவர் ஆசீர்வாதம் சொல்லி பாருங்க. இந்த மகேஸ்வரி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னது சுகம் வேணும், அவ்வளோதான். அவங்க இயேசு வேணுமா கேட்டு பாருங்க, இப்போ வேணாம்னு சொல்லுவாங்க. சில பேர் இருக்கிறீங்க நம்ம மொழியே, நம்ம என்ன செய்வோம், இயேசு என்ன செய்யுது, நான் சொந்தக்காரர்களுக்காக சாவுக்காக அதுக்காக இதுக்காக அதுக்கெல்லாம் யார் வேணாம், இயேசு வேணாம். எப்போ போனால் இயேசு, எனக்கு நன்மை வேணும்னா அது மட்டும் எனக்கு இயேசு வேணும், நான் கஷ்டப்பட்டால் மட்டும் எனக்கு இயேசு வேணும், நான் வியாதி இருந்தால் மட்டும் எனக்கு இயேசு வேணும், அதுக்காக இயேசு எனக்கு. ஏன்னா சொந்தக்காரர் பங்காளியில் என்ன செய்வான், என்னை தூரத்தை அழியுவான், என்னை ஒதுக்கிடுவான். இதான் நம்ம நிலைமை. உலகம் உங்களை பகைக்கிறது. ஏன் நீங்க உலகத்துக்கு பிரியமா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் போனாங்க, உலகம் உள்ள பகைக்கும், இயேசுவை பகைக்கிறது. பார்க்கலாமா, இன்னொரு ஆள் பார்க்கலாமா, பவுலை பார்க்கலாமா? நீங்க 9வது அதிகாரம் அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 17 வசனத்தை பாருங்க. நான் சொல்லும் போல அப்போஸ்தலர் 9:17. அப்பொழுது அன்னியா போய் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவர்கள் கையை வைத்து, சகோதரனாகி சவுலே, நீ வந்த வழியில் உங்களுக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையுடைய படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட படிக்கும் என்னை அனுப்பினார். ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே பவுலை நிரப்பினார். பவுலுடைய இன்னொரு குறித்த பார்க்கலாமா? 24:25 பாருங்க. அப்போஸ்தலர் 24:25. நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி ஒரு நியாய தீர்ப்பை குறித்து பேசுகையில் தேசாதிபதி பெலிக்ஸ் பயந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன். பவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர். ஆனா எங்கெல்லாம் இருந்தாலும் அங்கெல்லாம் பைபிளை பற்றியும் இயேசுவை பற்றியும் நியாய தீர்ப்பை பற்றியும் பேச அஞ்சல. இவன் அதிபதி, இவன் என்ன பண்ணினோன்னு தெரியல, பயந்து பயந்து வாழல. நீ அதிபதியாக இருந்தாலும் சரி, நீதியை செய், இச்சை அடக்கத்தை காத்துக்கோ, இதெல்லாம் நீ செய்யணும்னு சொல்லி அவனை நியாய தீர்ப்பை பற்றி சொன்ன போது அவன் பயந்து, உலகத்தை ஏற்றுக்கொள்ளாது, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளி உன் பாவம் மன்னிக்கப்படும், உன்னை இயேசு ஆசீர்வதிப்பான்னு சொன்னா இயேசுவுக்கு எதிர்ப்பு வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? ஆனா சில மக்களை கருத்து வச்சிருக்கிறார், கைப்பற்றி திரும்ப கையில் பண்ணுவோம், ஒரு ஆளை பார்த்து கொடுங்க, அவனை ஆண்டவருக்கு சொல்ல. நேற்று பார்க்குறேன், சனிக்கிழமை ஆராதனை 2 புது ஆட்களை கூப்பிட்டு வந்தாங்க, சனிக்கிழமை ஆராதனைக்கு பாடுவாங்க. அல்ல எழுதியா எங்க காண்பாங்க, எங்க ஒரு ஆளையே காணும். என்ன பண்றோம், நம்ம இன்னும் 2 வாரம் இருக்குது, ஒரு ஆளை கூட்டு வாங்க. 27 பேர் பைபிள் காலேஜ் படிக்கிற சகோதரர்களே சகோதரிகளே, 2 வாரம் தான் உங்களுக்கு தமிழ் அசைன்மெண்ட், நீங்க செய்ய வேண்டிய அசைன்மெண்ட். ஒரு ஆளை கூட்டு வாங்க, ஒரு ஆள் ஆண்டவரோட நடத்துது. ஆமீன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அப்பதான் ஆவியானவரை பெற்றிருக்கிறதுக்கு அடையாளம். ஆவியில நிரம்புற அந்நிய பாஷையில் பேசுறேன்னு சொல்றதுனால கதை கிடையாது. ஆவியானவர் உலகத்தை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவது போல ஆவியை பெற்றவர்களும் அதை சொல்ல உணர்ந்த மற்றொரு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், மற்றொரு மனம் திரும்ப காரணமாக இருக்கும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். நான் சொல்கிறேன், மகேஸ்வரி ஆண்டவர் தொடுவார், ஆண்டவர் தொடுவார், வியாதியை மாற்றுவார், பயத்தை மாற்றுவார். அது எதுவும் நடக்காதுன்னு சொல்லியிருக்கேன், நேற்று கூட சொல்கிறேன், நீ வாழுவமான்னு சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறார். கையை சேர்த்து தோற்றம் பண்ண பார்க்கலாம், எல்லாரும் கைகளை சேர்த்து ஆண்டவர் தோற்றம் பண்ணும், நல்ல கையை வைத்து தோற்றம் பண்ணுங்களேன். அல்லேலூயா. அப்படியே கைகளை கூப்பிடலாமா? உட்கார்ந்து கை கூப்பிடுவாங்க, கை கூப்பிடுங்க. நான் சொன்ன வசனத்தை கொஞ்சம் இந்த கவனத்தில் கொள்ளுவோம். ஆவியான வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து எச்சரமான வழக்காடு
சந்தித்து உணர்த்துகிறது, சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறது, வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிக்கிறது. தேற்றரவான அவர் இப்போ இருக்கிறார். அன்றைக்கு இயேசு சொல்லும்போது அது இல்லை, ஆனால் இப்போ ஆவியானவர் இருக்கிறார். தேற்றரவான இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? எனக்குள்ளே இருக்கிறார். சொல்ல, எனக்குள்ளே இருக்கிறார். ஆமே, நான் சத்தத்தை கேட்க முடியும், நான் அவருடைய பிரசனத்தை உணர முடியும், அவர் என்னோட பேசுறதை உணர முடியும், அவருடைய ஃபீலிங்ஸ், அவருடைய உணர்ச்சிகளை நான் உணர முடியும். சொல்லுங்க, உணர முடியும். ஆண்டுக்கு பிரியமா வாழ்ந்தா அவருடைய உணர்ச்சிகளுக்கு நம்ம கணம் கொடுத்து நம்ம உணர்ச்சிகளும் அவருடைய உணர்ச்சி போல மாறும். ஆனால் தொடர்ந்து பாவத்துக்குள்ள நிற்ப ஆண்டவர் உனக்கு கொடுக்குற சந்தர்ப்பத்தை இழந்துருவ. ஒரு நாள் வரும், நீ இழந்துருவ. இன்றே ரட்சணை நாள், இன்றே அனுக்கிரக கால. மனம் திரும்பிடுங்க. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியாது. நீங்க சொன்ன செஞ்ச தப்ப ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்டு விட்டுருங்க. அந்த பழக்கத்தை அது இதுன்னு சொல்லி அதையே பூச்சி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய அந்த கிருபை ஈடுபட்டு போயிடும். ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படுவோம். அதே கை கொடுத்து ஜோமன் பட்ட கேட்டு ஆண்டவரை 2 விஷயத்துக்கு ஜோமன். ஒன்று, ஆண்டவரை என் வாழ்க்கையில் ஆண்டவரை உடைய உணர்த்துதலை நான் எப்பொழுதும் என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. உடைய உணர்த்துதலை கேட்டு பாவத்திலிருந்து வெளியே வந்து நீதியாக இயேசுக்குள்ளே வாழ்ந்து நீதிமானாக ஆண்டவரே நான் தீர்க்கப்பட என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அதை விட்டுட்டு மனம் விரும்பாம தொடர்ந்து இதோ சில விஷயத்தை உள்ள வைத்துக் கொண்டு இருக்கோம்னா அந்த பாவத்தை நிமித்தம், ஆமே, நீதியாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தம், விசுவாசிக்காதது நிமித்தம் நியாயத்தீர்ப்பு உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆமே, இல்லை கை வைத்து ஆண்டவரே முதல்ல ஜோம் பண்ணிட்டோம். நம்ம வாழ்க்கையில் எந்த பாவமும் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம், மனசாட்சி உறுத்துற விஷயம், உங்க மனசாட்சி கல்லாக்காதீங்க. உங்க மனசாட்சி திறந்து பாருங்க, ஆண்டவர் உணர்த்துறத பாருங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் நமக்கு இறங்குவார். அவரை விசுவாசிக்க முடியாத இருக்கிற சூழ்நிலையை மாற்றுங்க. மறுபடியும் உபவாசம் போடுங்க. ஆண்டவர் சமூகத்தை தேடி ஓடி வாங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொடுப்பார். யாருக்காகவோ இயேசுவை விட்டுறாதீங்க. சொந்தக்காரன் அவன் இவன் சொல்லி இயேசுவை விட்ட நீ நாளைக்கு நரகத்தில் நித்திய காலமா நீ வேக வேண்டி இருக்கும், நீ அழிய வேண்டி இருக்குன்றத மறந்துடாத. யாருக்காகவோ நீ வாழாத, இயேசுக்காக வாழ. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, நீ அனுஷ்டானம் எடுத்திருக்கிற, இயேசப்பாவை நான் விசுவாசிக்கிறேன், நான் மூச்சு இருக்கிற வரைக்கும் இயேசப்பாவுக்காக வாழ்வேன்னு சொன்னியே, இப்ப எங்க இருக்கிற நீ? என்னை தேடுற ஆண்டவர், உன்னோட பேசுகிற ஆண்டவர். நீ மனம் திரும்ப மாட்டாயா? அந்த ஆக்கினைக்கு நியாயத்திற்கு நீ போகாதபடி, நியாயத்திற்கு நீ சிக்காதபடி உன்னை என்னை காப்பாற்றத்தான் இந்த வார்த்தை நமக்கு நேரே வருகிறது. உணர்ந்து, ஐயா, எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா. அப்படியே கை வைத்து ஆண்டவரே, மற்றவங்க பாவத்தை குறித்து நியாயம் தீர்க்கப்படாதபடி ஆண்டவரே, அவங்களுக்கு நாங்கள் மற்றவங்களுக்கு நாங்கள் இயேசுவை பற்றி சொல்லி, பிரச்சனையில் இருக்கிறவர்கள், வியாதியில் இருக்கிறவர்கள், ஆண்டவரே கண்ணீருக்குள் இருக்கிறவர்கள் நாங்கள் அடையாளம் கண்டு அவங்களை சந்தித்து இயேசுவை பற்றி, ஆண்டவரே பாவத்தை பற்றி, இயேசுவை விசுவாசிப்பதை பற்றி, நியாய தீர்ப்பை பற்றி, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நான் மற்றவர்களை சொல்லத்தக்கதான ஒரு தைரியத்தை எனக்கு கொடுத்து என்னை வழி நடத்தின ஆண்டவரே, உங்களுடைய கருத்துள்ள கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், இந்த வார்த்தையை ஆசீர்வதியும், உங்களுடைய வார்த்தையை ஆசீர்வதியும். இந்த கண்களுக்கு முன்பாக எப்பொழுது யார் இருக்கணும்? இயேசு. சத்தமா சொல்லுங்க, யாரு? இயேசு. இயேசு. அவருக்கு பிடிக்காத விஷயத்தை அனுமதிக்காதீங்க. அவருக்கு பிடிக்காத இடத்துக்கு போகாதீங்க. அவருக்கு பிடிக்காத ஆட்களோட பழகாதீங்க. அவருக்கு பிடிக்காத இடத்துக்கு போகாதீங்க. கர்த்தர் நம்மை